இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை நீர் காட்டினே. வழிகளை உண்டாக்கினே, அவன் நீரூற்றை நீர் காட்டினே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. எல்லா பொறுப்பை அவர் கையில கொடுத்துருங்க. யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழலை ஆளுகை செய்கிறவர் நீர். கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்ணுகிறவர். யெகோவாயிரே நீர் ராஜரிகம் பண்ணுகிறேன் ஐயா. உம்முடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ள எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவீர். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31:4 மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அகெயின் ஐ வில் பில்ட் தி அண்ட் thou shall be built. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்வோம். மறுபடியும் சொல்கிறேன், வருஷம் ஒரு அட்டை கொடுக்குறாங்கன்றது அல்ல. இதெல்லாம் அவர் நமக்கு போட்டிருக்கிற நல்ல ஒரு பெரிய டாக்குமெண்ட். அப்படி தானே? நான் சொல்கிறது போல மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது எதற்கென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியராக நமக்கு வரும்படி, ஆவியிலே அவைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். எல்லாரும் கரங்க கொடுத்துற வெளியில் சொல்லுவோமா? இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை வீட்டில் கொண்டு போய் ஆங்கிலத்திலோ தமிழிலோ நீங்கள் சொன்னீங்களா, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் அதை செய்யணும். ஆமென். நீங்கள் செய்யணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், வாக்குத்தத்த வசனங்கள்லாம் சும்மா ஏதோ பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, இது பேசினா நல்லா இருக்குவேன்னு ஒரு நாளும் சபைக்கு நான் அப்படி எடுத்துகிட்டு வர்றதே இல்லை. ஒரு பிரசங்கமாக கேட்டு போகிறதுக்கு இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஆவியில் திட்டமும் தெளிவுமாக இந்த காரியத்தை கர்த்தர் பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவர் செய்ய மனதுள்ளவராய் உண்மையுள்ளவராய் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிச்சதை பிரதிஷ்டை செய்வோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த 2026 ஆண்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. இந்த நாளை காண எத்தனையோ பேர் விரும்பி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு கிருபையாய் நீர் தந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, எங்களின் இந்த 2026 தனியாக அனுப்பல ஐயா. இம்மானுவேலர் உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களில் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்ததற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னீரே.
ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனம் அடங்கி இந்த அட்டையை பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய தேவனுடைய நாமத்திலே உமக்கென்றே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்று ஆகிலும் தவறி போகவில்லையே, அவைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை. என்னுடைய வாயினாலே சொன்னது என்னுடைய வலது கரத்தினாலே கர்த்தர் நிறைவேற்றினீர். எங்களுக்கு நீர் இதை நிறைவேற்றுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வசனத்தை தியானிக்கலாம். நம்ம எல்லாரும் எடுங்க. எரேமியா 31வது அதிகாரம். இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, வருஷத்தினுடைய முதலாவது நாள். எனவே ஆயத்தமாக இருப்போம். எரேமியா 31:4 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஐயா, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கென்று நீர் தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர், இன்றைக்கு நீர் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறீர் என்பதை அறிந்தவர்களாய் உம்மை நாங்கள் பற்றி கொள்கிறோம். ஐயா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, இந்த உலகத்தில் உண்மை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம். உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, இப்பொழுதும் இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கடந்து வரட்டும். ஆண்டவரே, எல்லா கன நித்திரையின் ஆவிகளையும் எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஆண்டவரே, நீர் பேசுவீராக. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் எங்களுடைய இருதய பலகையிலே கர்த்தர் எழுதுவீராக. உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நான் தேவ செய்திக்கு கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நம்மை கட்டி எழுப்புகிற தேவன். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். கவனிங்க, யாருனாலும் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு உள்ள பலன் போயிடும். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் என்ன பேசுவாரோன்னு கேட்கறதுக்கு நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுற மாதிரி காத்திருப்போம். ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் அவர் வைராக்கியம் உள்ளவர். எசேக்கியேல் 36:36 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் என்றும் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் வாழ்க்கை இப்படி ஒரு மாதிரி பாழா போன மாதிரி இருக்குது ஆண்டவரே, நான் கட்டுவிப்பேன். அகெயின் ஐ வில் பில்ட் யூ அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இது வரைக்கும் ஒன்னா இருந்துச்சு, நல்ல ஒரு உருவமா அல்லது உபயோகம் உள்ளதா இருந்துச்சு. இது முற்றிலுமாக சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு, அது பால் அடைஞ்சு போயிடுச்சு. நான் மறுபடியும் நல்ல மகிமையுள்ள ஒரு நிலைமையாக அதை நான் எடுத்து நிறுத்துவேன். சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உடஞ்சு கிடக்கிற, சிதிலம் அடைஞ்சு கிடக்கிற, நான் உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன். தேவனோட வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்க. அவருடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவன் என்பதை அந்த உலகத்திற்கு காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, நீங்களும் நானும் என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளோர்னு சொல்லிட்டு நம்ம வைராக்கியம் பாராட்டுறோமோ, அதை விட அதிகமாக இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்திற்கு ஆண்டவர் காட்டுறதுல ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இது என்னுடைய பிள்ளைகள். வேதம் சொல்கிறது, தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படாமல்னு போட்டிருக்கு. எப்படி அவர் இந்த உலகத்திற்கு உங்களை என்னையும் நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள் காண்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே சொல்றாரு, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நான் உன்னுடைய தேவன் இருந்து அறிந்து கொள்வதற்கு அனுகூலமாக, அடையாளமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிர்மூலமான ஒவ்வொன்றையும் நான் கட்டுவேன், பாழான ஒவ்வொன்றையும் நான் பயிரிடமாக்குவேன். இப்படி செஞ்சு உன் வாழ்க்கையிலே உன் மூலமாக என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நல்ல ஆண்டவர் இருக்கிற, அவருக்காக எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. யோசிச்சு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் மாத்திரம் 7 இடங்கள்ல நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் சொல்றாரு. இந்த 31வது அதிகாரத்தில் 2 இடங்கள்ல
எரேமியாலையும் எசேக்கியேலும் வாசிச்சீங்கன்னா மொத்தம் 12 இடங்கள்ல போட்டிருக்கிறார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். எரேமியால பாத்தீங்கன்னா 7 இடங்கள்ல, 31வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 இடத்துல சொல்றார். 31:1 அப்படிதான் தொடங்குறதே, அப்படிதான் தொடங்குறார். வாசிக்கலாமா? இப்போ அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வைராக்கியம் உள்ள ஆண்டவர் பாருங்க. குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே, எனக்கு உங்களுக்கு வசனத்துக்கு நான் வர்றேன். அவங்களுக்கு பாருங்க, நீ என் ஜனம், நீ என் ஜனம், நான் உன்னுடைய தேவன். ஆண்டவர் அப்படி சொல்றதுல ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி சொல்றார். உபாகமம் 4:7 வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? அவர் நோக்கி அப்பா பிதாவை ஆராதிக்க தொடங்கின உடனே அவர் வந்துடுறாராம். அவர் எங்கோ தூரத்தில் இல்லை, கூடவே அவர் இருக்கிறார். நாம் விரும்புகிற பொழுதெல்லாம் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி அவருடைய கிருபாசனத்தின் தைரியமாய் நெருங்கி சேர்றதுக்கு கர்த்தர் எல்லா பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இஸ்ரேல் பிரதம மந்திரி அமெரிக்கா ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு போயிருந்தார். அங்கே ஓவல் ஆஃபீஸில் 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய டேபிளில் ப்ளூ கலர் ஃபோனு, ரெட்டு கலர் ஃபோனு, ஒயிட் கலர் ஃபோன். இஸ்ரேல் பிரதமர் கேட்டார், இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரெயிட்டாக மாஸ்கோக்கு நினச்ச நேரத்தில் பேசுகிறதுக்கு, ரஷ்யாவுக்கு பேசுகிறதுக்கு. ரெட்டு கலர் நினச்ச நேரத்தில் ஃப்ரான்ஸுக்கு பேசுவேன். ஒயிட் கலர் இது பரலோகத்துக்கு பேசுகிறதுக்கு. உடனே இஸ்ரேல் பிரதம மந்திரி கேட்டார் அமெரிக்க ஜனாதிபதி, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பரலோகத்துக்கு பேசுங்க? ஒரு சொன்னார், எப்போவாது தான் பேசுவேன், எப்போவாது பேசுவேன். மறுபடியும் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு போனார். இஸ்ரேல் பிரதம மந்திரியுடைய டேபிளில் ரெட்டு கலரு, ப்ளூ கலரு, ஒயிட் கலர் ஃபோன் இருந்திருக்கு. ரெட்டு கலர் ஃபோன் எதுக்கு? நான் லண்டனுக்கு ஸ்ட்ரைட்டாக பேசுறதுக்கு. ப்ளூ கலர் ஃபோன் எதுக்கு? நான் ஃப்ரான்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக பேசுறேன். ஒயிட் கலர் ஃபோனு அது ஹெவனுக்கு பேசுறதுக்கு. இவர் கேட்ட கேள்வி அவர் திருப்பி கேட்குறாரு, எவ்வளோ நேரம் பேசுவீங்க, எவ்வளோ நாளைக்கு பேசுவீங்க? நான் டெய்லி 10 முறை 15 முறையாவது பேசுவேன். இவர் கேட்டாரா, ஐயோ பில்லு நிறையாவுமே. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், எங்களுக்கு அது லோக்கல் காலுங்க, உமக்கு தான் எங்களுக்கு லோக்கல் கால், அதனால நாங்கள் எப்படினாலும் பேசுவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அதை தான் வசனமும் சொல்லுது, நாம் தேவனை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல, தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஒரு ஜனம் உலகத்தில் இருக்குதா பாரு? இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீ என் ஜனம், நான் உன்னுடைய தேவன். இப்ப அவருடைய ஜனமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில சிதிலம் அடைஞ்சிருக்கிறத பார்க்கறதுக்கு அவரால் பொறுக்கவே முடியாது. இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? ஒரு தேசம் சிதிலம் அடைந்து கிடக்கிறதையும் கட்டுகிறவர், ஒரு குடும்பம் சிதிலம் அடைஞ்சு கிடக்கிறதையும் கட்டுகிறவர், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அதையும் கட்டுகிறவர். உண்மைதானே? இஸ்ரவேல்ன்ற தேசம் சிதிலம் அடைஞ்சது, அதையும் கட்டினார். குடும்பங்கள் சீரழிஞ்சு கிடக்கு. இந்த வேதத்தில் எத்தனையோ முறை வாசிக்க முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா, நகோமின்ற ஒருத்தி போயிட்டு அழுதுகிட்டே திரும்பினா, ஐயோ என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என்னை யாரும் நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை எல்லாரும் மாறான்னு சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவளா போனேன், எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ குறவுள்ளவளா திரும்பி வர்றேன், என் குடும்பமே சதைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4 அதிகாரத்தில் வாயை மூடுன்ட்டார். அவளை வாயை மூடு, பேசாத. தனி ஒரு மனுஷன் யோசிப்புன்றவன், அவனும் கூட பாருங்க, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு தப்பும் செய்யலை, வெளியே ஒரு முரண்பாடா பேசவே இல்லை. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவன் ஜெயிலுக்குள்ள கடந்த அந்த 13 வருஷங்களும் அப்படின்னு நொந்து அப்படி எவ்வளவு நொந்து போய் இருந்திருப்பான்னு ஒரு மனுஷனை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையும் திரும்ப கட்டினவர் நல்ல ஆண்டவர். ஆமென். இப்ப தனித்தனியா ஒவ்வொன்றுக்குள்ளாக நம்ம போக வேண்டிய நேரம் இல்லை. நம்ம இந்த அதிகாரத்துல மாத்திரம் உள்ள காரியங்களை வேகமா வாசிப்போம். முதலாவது, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நீங்க நினைக்காதீங்க. முதலாவது, உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தம். வேணா வாசிச்சிடலாமா? எபேசியர்கள் நிருபம் வாங்க பாப்போம்.
எபேசியர் 2வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு. எனக்கு சொல்லுங்க, எனக்கு வேதம் சொல்கிற தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்கு தத்தத்தை கூட நான் விட போறதில்லை. ஏன் தெரியுமா? வாசிங்க எபேசியர் 2வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 11 இருந்து. நீங்கள் நான் சொல்கிற வசனங்கள்லாம் தயவு செய்து வீட்டில் போய் வாசிங்க. எஸ்பெஷலி இந்த எரேமியா 29வது அதிகாரத்துலேருந்தே வாசிக்க துவங்கிருங்க. இப்போ தானே அதிகாரங்கள்லாம் பிரித்தாங்க. அப்போல்லாம் ஒரே புக்கு தான். சரி, எபேசியர் 2வது அதிகாரம் 11 இருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், புறஜாதியராகிய உங்களை என்னை பார்த்து பவுல் சொல்றாரு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டான்ல யூதன், அவன் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ வாக்குத்தத்தத்துக்கு சொந்தம் கிடையாது, நீ ஆபிரகாமினுடைய சந்ததின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்கள் அக்காலத்திலே, எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்குட்டி, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த தேவனிடத்திலே சமீபமானோம். அதை விட ரொம்ப முக்கியம், கவனிங்க. எப்படி எனில் அவரே, இந்த இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி விருத்த சேதனம் உள்ளவர் என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்ரவேலனுக்கும் யூதனுக்கும் விருத்த சேதனம் இல்லை என்று சொல்லப்படுகிற புறஜாதியாராகிய நமக்கும் இருதரத்தாரையும் இதான் இங்கே தான். இதை ஒன்று பிடிச்சிக்க வேண்டிதான். இந்த மாதிரி நீ வேற நான் வேறெல்லாம் பேசாத, நீ வேற நான் வேறெல்லாம் பேசாத. வசனம் சொல்லுது, ஒன்னையும் என்னையும் ஒன்னாக்குறதற்கு அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, புறஜாதியராக என்னப்படுகிற நாமும் தேவனுடைய வாக்குத்தத்தின் பிள்ளைகள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட யூதர்களும் இவர்கள் இருவரையும் அவர் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்னையும் அவனையும் அவருக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இருதரத்தாரையும், எங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் நான் தான் சொல்லிட்டு அலைஞ்ச அவனையும், யூஸ்லெஸ் ஃபெலோஸ்னு சொல்லப்பட்ட என்னையும் எங்களையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் கரங்கள் ஒருத்தி அந்த மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்த அந்த இயேசுவின் ரத்தத்துக்காக ஒரு அழிலே சொல்லுவோமா? அதனால ஒரு வாக்குத்தத்தை நான் விட போறதே இல்லை. சரி, இது இப்படி இருக்கட்டும். அங்க எங்க இருந்து தொடங்குது பாருங்க அந்த ஆசீர்வாதம். இப்ப நம்ம வாசல்ல எரேமியா 31வது அதிகாரத்துல நிறைய இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் வீட்டுல போய் வாசிங்க, விளக்குறதுக்கு நேரமே இல்லை. இந்த 31வது அதிகாரத்துல இது ஏன் எனக்கு ஆண்டவரை நீர் என்னை கட்டுவிச்சு தான் ஆகணும், மறுபடியும் நீர் என்னை கட்டுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர்களே, நீர் என்ன மறுபடியும் நீர் கட்டி எழுப்பி ஆக வேண்டும் என்று நான் ஏன் தெரியுமா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வாங்க 30வது அதிகாரம். எத்தனை நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கென்று அவரு. ஹல்லேலூயா. 21வது வசனம் எல்லாரும் எடுங்க. இது எங்க இருந்து தெரியுமா? நமக்கு ஏன் தெரியுமா அதை ரொம்ப ராயல் ரைட்டா உரிமை பாராட்டணும்னு நான் சொல்றேன். 30வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனா இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவு. யார் தெரியுமா? நம்முடைய இயேசு பற்றின தீர்க்க தரிசனம். அவருடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார், அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார், என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லிட்டு, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நடுவில் என் இயேசு வர்றதுனால நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அவர் என்னுடைய தேவன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குரியது,
ஒவ்வொரு வார்த்தை நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு நான் அவைகளை சுதந்தரிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்குறுத்துறால சொல்லுவோமா? அதனால தான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது எவ்ரி ப்ராமிஸ் இன் த புக் இஸ் மைன் தைரியமாக பாடலாம். எவ்ரி ப்ராமிஸ் இன் த புக் இஸ் மைன். அவனுக்கு வேணா இல்லாமல் போகலாம், எனக்கு இயேசுவின் ரத்தத்தினால இவைகள் ஒவ்வொன்றும் சொந்தம். ஆமென். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த வாக்குத்தத்த அட்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்கல்ல, என் வாழ்க்கையில் இந்த பகுதியெல்லாம் இடிஞ்சு கிடக்குது ஐயா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இடிஞ்சு கிடக்குது ஆண்டவரே, என்னுடைய பிஸ்னஸில் இதெல்லாம் இடிஞ்சு கிடக்குது ஆண்டவரே, என்னோட வேலை ஸ்தலத்தில் இதெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, ஒவ்வொன்றையும் மறுபடியும் மகிமையாய் நீர் எடுத்து நிலை நிறுத்துவீராக. ஆமென். ஒவ்வொன்றை நீர் எனக்கு செய்வீர், ஒவ்வொன்றை நீர் எனக்கு செய்வீர் ஆண்டவரே. சரி, இப்போ இவர்கள் ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க. பாபிலோனுக்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் சிறைப்பட்டு போக வேண்டிய ஒரு கொடுமை. ஏன் சிறைப்பட்டு போனாங்க? அடுத்த கேள்வி வரும், ஆண்டவர் என்ன அவ்வளவு கொடுமையானவரா? இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வர்றவங்களாம் கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்மஸ்ல சிலர் வருஷத்துக்கு 3 முறை சர்ச்சுக்கு போவாங்க. எப்போ சொல்லுங்க? நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு போகக்கூடாது. ஏன்னா 7 வாரத்தை பேசினோன்னா ஏசுநாதர் அப்படி மனசு துக்கம் வந்துடக்கூடாது. குட் ஃப்ரைடேக்கு அப்படி இல்லை. அப்புறம் கிறிஸ்மஸுக்கு 3 நாள். சிலது லைஃப்லேயே 3 முறை தான் போகும். 1 முறை தான் காலில் நடந்தவரை 2 முறை தூக்கிட்டு போவாங்க. குழந்தைய தூக்கிட்டு போவாங்க, கல்யாணத்துக்கு நடந்து வருவார், அப்புறம் 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. எனக்கு இங்கே யாரும் அப்படி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சண்டே சர்வீஸில் தானே பார்ப்போம். சரி கவனிங்க, ஏன் இந்த 70 வருஷம் சிறை இருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, நீங்கள் லேவியர் ராகமம் 25வது அதிகாரத்தில் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க, லெவிட்டிகஸ் சாப்டர் 25. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் 70 வருஷம் சிறையிருப்பா அப்படி பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிச்சிட்டாருன்னு. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், இங்கே பாரு, நான் ஒன்றை ஆசீர்வதிப்பேன், நீ எவ்ரி 7th இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 வருஷம் உனக்கு தேசத்தில் நல்லா விதைச்சிக்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 6 வருஷம் நல்லா தேசத்தில் விதைச்சி அறுத்துக்க, 7வது வருஷம் லேண்ட் அப்படி ஃப்ரீயாக விட்டுறணும், அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேன்ல, அதனால லேண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். எவ்வளோ கர்சனம் உள்ள ஆண்டவர் பாருங்க. லேண்டுக்கு நீ ரெஸ்ட் கொடுத்துடணும். நான் சும்மா ஒன்று ரெஸ்ட் கொடுக்க சொல்லலை, 6வது வருஷம் 7வது வருஷத்துக்கு தேவையான நிறைவா டபுளாக கொடுத்துருவேன். மாத்திரமல்ல, இந்த 7 முடிச்சு 8வது ஒரு ஃபர்ஸ்ட் தொடங்குது இல்லை, அதுலேயும் டபுளாக கொடுப்பேன். முந்தின வருஷத்துலேயும் டபுளாக கொடுத்துருவேன், பிந்தின வருஷத்துலையும் டபுளாக கொடுத்துருவேன். நானும் நீ 7வது வருஷத்தை மாத்திரம் அப்படி விட்டுறணும். நமக்கு தான் அப்படி ஆண்டவருக்கு எடுத்த காரியம்னா மனசே வராத. இவன் 1 வருஷம் கூட ரெஸ்டே கொடுக்கல. 490 வருஷம் ஆண்டவர் அப்படி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில பேர் லைஃப்லாம் அப்படி தான். போறியா போயிட்டே இரு, தூண்டில மாட்டிட்டு மீன் இழுக்கும் பாருங்க, அப்படியே நூல் விட்டுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நீ எங்க போனாலும் சரி, நீ என்கிட்ட மாற்றியா இல்லையா பார். சில பேர் லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவர் அப்படி தான் விட்டுட்டே இருக்கிறான்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களும் அப்படி தான் விட்டுட்டே இருந்தார். வேணா அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 21 வாசிங்க பார்ப்போம். 2 Chronicles chapter 36 verse 21. சீக்கிரம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் ஆண்டவர் அப்படி ரம்யமா ஆண்டவர் லேண்டு கிட்ட சொல்லிட்டார், நீ உன் ரெஸ்ட்டை எடுத்துக்கோ. ஏன்? 490 வருஷம் விடாம புழிஞ்சு எடுத்துட்டான்ல, வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு 1 வருஷம் கணக்கு பண்ணி 490 வருஷத்துக்கு 70 வருஷம் விட்டுரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துல, கர்த்தருடைய கட்டளையில் கீழ்ப்படுகிற விஷயத்துல கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளை விட அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாட்டுக்கோட்டை செட்டி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டி, கணக்கில் அவனை அடிச்சுக்க முடியாது. ஏசுநாதர் நாட்டுக்கோட்டை செட்டிக்கு மேலான ஆள். உட்காந்து கரெக்டாக கணக்கு பண்ணி எண்ணி வையின்னு சொல்லிடுவார். அது டைமாக இருந்தாலும் சரி, தாளந்தாக இருந்தாலும் சரி. இருக்கிறீங்களா இல்லையா? சில பேருக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது தான் பிரதர் பிஸ்னஸில் எதுனா லாஸ் ஆகிட்டுனா ஒரு வசனம் உண்டு பாருங்களேன். எடுங்க பார்ப்போம். யாத்திராகமம்
எக்ஸடஸ் சாப்டர் 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்களுடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்குவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்துல 3 தரம் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நீ அங்க வந்திருக்கும் போது உன் தேசத்தை ஒருத்தன் கூட இச்சித்து எடுத்துக்கவே மாட்டான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன் எல்லையை பெருசாக்கிட்டே தான் இருப்பேன், உன் ஆசீர்வாதத்தை நான் பெருசாக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நீ என்கிட்ட வர்றதுக்கு மாத்திரம் கணக்கு பார்க்கவே பார்க்காத. சில பேர், பிரதர், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம இதை செஞ்சனா எதனால் லாபம் கிடைக்கும்? கர்த்தர் சொல்லுவாரு, நீ ஒன்றும் இழந்துட போறதில்லை, நீ பேசாம எனக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை செலுத்து. நீ எதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறியோ அதெல்லாம் நான் பேசாம பாதுகாப்பா நான் பராமரிப்பேன், அதற்குரிய பலனை உனக்கு கொடுப்பேன். கவனிங்க, நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணிடணும், அன்றைக்கு 2026 பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்கணும். நான் ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை நான் முழுவதுமாக நான் படைச்சிடறேன் ஐயா, ஹல்லேலூயா, முழுசும் படைச்சிடுறேன். நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் தேவனையும் அவருக்கு அடுத்த காரியத்தை எனக்கு முன்னால நிறுத்துவேனே, ஆனால் என்னுடைய காரியங்களை, நம்முடைய காரியங்களை அவர் நேர்த்தியாய் சிறப்பாய் செய்து முடிப்பார். ஒரு நாள் அந்த விஷயத்துல இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. முதலாவது குறிப்பை நான் சொல்லிடுறேன். முதலாவது குறிப்பு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களுக்காரங்க ஒருத்தர் சொல்லுங்க, இவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, எல்லாம் சிதிலம் ஆயிடுச்சு, எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. யோசிச்சு பாருங்க, இதை கண்ணால பார்க்க கூட முடியல, என்னதான் பண்றது? இவங்கெல்லாம் கேட்கறாங்க, ஆண்டவரே, இவ்வளவு சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையில வந்திருந்தும் கூட நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? எங்களை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே? இப்பதான் ஆண்டவர் எரேமியா 29:11 சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பிரதர், 2025 போயிடுச்சே, 2026 எப்படி இருக்கும்? நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை. பிரதர், 2026 என்ன பிரதர் பிளான் வச்சிருக்கீங்க? என்கிட்ட பிளானே இல்லை. ஒரு நாள் பேங்குக்கு போயிருந்தாங்க ஒரு விசுவாசி. நான் போயிருந்த சபையில் அந்த அண்ணனும் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தார். அதன் பிறகு ஊழியராக மாறினார். அவர் அந்த பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே, பிரதர், என்ன நான் ஒரு மாதிரி போயிருக்கிறேன், ஷேப்லெஸ்ஸாக, லைஃப்பில் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பிளான் கிடையாது. நீங்கள் யாரும் பிளான் போடாதீங்க நான் சொல்லலை, நான் ஏன் சொல்லலை சொன்னேன், ஒரு பிளான் கிடையாது. என்ன பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உண்மையாக தானே சொல்கிறேன், எனக்கு ஒரு பிளான் இல்லை. உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் நடுவில் ஒரு பிளானை போட்டு அங்கே குழப்படி ஆகி அது வேற எதுக்கு கன்ஃபியூஷனா? 4 வருஷத்துல மாற வேண்டிய சூழ்நிலை 40 வருஷமா எனக்கு எதுக்கு வேணும்? அவர் பிளான்லயே போட்டோம். 30 வருஷம் எடுத்துக்கிறாரோ 40 வருஷம் எடுத்துக்கிறாரோ, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் போடுற பிளான் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். அரசியல்வாதி போடுற பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சலாம் போடுற பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். கர்த்தர் சொல்றாரு, நான் வச்சிருக்க பிளான் ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஆண்டவர், எனக்கு நீர் பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. என்ன பிளான் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, ஒரு பிளான் கூட உன்னுடைய தீமைக்கானவைகள் அல்ல. உன் வாழ்க்கையில் நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு பிளானுமே அவைகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் அடையில சொல்லுவோமா? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் பீஸ், த பிளான் ஃபில்டு வித் லவ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஐ நெவர் குவிட் லவ்விங் யூ அண்ட் நெவர் வில் எக்ஸ்பெக்ட் லவ் லவ் அண்ட் மோர் லவ். ஆண்டவர் அன்பினால் நிறைஞ்சி உங்களுக்காக எனக்காக வச்சிருக்க திட்டத்திற்காக எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் அடையில சொல்லுமா? இன்னைக்கு நீங்க போய், ஆண்டவரே, என் லைஃப்ல என்ன ஆண்டவரே பிளான்? லவ் லவ் அண்ட் மோர் லவ். ஆண்டவர், பிள்ளைங்க லைஃப் என்ன பிளான்? லவ் லவ் அண்ட் மோர் லவ். ஆண்டவர், பிசினஸ் குறித்து என்ன ஆண்டவர் பிளான்? லவ் லவ் அண்ட் மோர் லவ். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் நேற்று வாசிச்சு இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே, மினிஸ்டர் என்ன ஆண்டவரே பிளான்? அதனால தான் மினிஸ்டர்லாம் பிளானே போடுறதே இல்லை. எதுக்கு போட்டுக்கிட்டு? ஏற்கனவே பாதி ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போயிடுது. இதில் நம்ம வேற பிளானை போட்டுட்டு டாக்டர்கிட்ட போனால் உனக்கு பிபி ஏறி இருக்குது இறங்கி இருக்குது, எதுக்கு? அவர் பிளான் பிரகாரமே நடக்கட்டும். ஆண்டவர்கிட்ட நான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறேன், ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து சிறப்பான பிளான் வச்சிருக்கிறேன். ஷோ மீ த நெக்ஸ்ட் ஸ்டெப் லார்ட். ஆமென்.
கர்த்தர் பிள்ளைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப பதறி போய் உட்கார்ந்துருக்கிறீங்களே. நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவர் ஒன்றும் ஹேலஜன் லாம்பெல்லாம் வச்சு நம்ம லைஃப்ல அடிக்கிறதே இல்லை. அவனே சொல்லிட்டான், கால்களுக்கு தீபம் ஆண்டவரே. சின்ன தீபம் போனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் காணும், அங்கே வச்சிடணும். ஆண்டவர் மொத்த 40 வருஷத்துக்குள்ள பிளானை என்கிட்ட கொடுன்னா வாயை மூடிட்டு போன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். ஆண்டவரே, ஷோ மீ த நெக்ஸ்ட் ஸ்டெப் லார்ட். ஹல்லேலூயா. ஒன் டே அட் அ டைம் நீங்க காட்டுங்க ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஸ்டெப் வச்சிடுறேன். ஆண்டவர் 2026 ஜனவரி 2க்கு என்ன, 2026 ஜனவரி 1ல் வாழு அதானே. நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு ஆண்டவர் டிசம்பர் 31க்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க சொன்னா 364 நாள் வேஸ்டா போயிடும். ஆண்டவர் சொல்லிட்டார், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், பேசாம போயிட்டே இரு. ஊருக்கெல்லாம் சோறு போடுற ஓம் பிதா உனக்கு சோறு போடாம போயிட போறாரா என்ன சொல்லுங்க. என் பிதா ஒருத்தர் இருக்கிறார் சொல்லுங்க. என் பிதா ஒருத்தர் இருக்கிறார் சொல்லுங்க தைரியமா. எனக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, அவர் நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது ஒரு நாள் எனக்கு தீமையை கொண்டு வரவே வராது. என்னை விட பிளான் போடுறதுல அவர் ரொம்ப கில்லாடி. கர்த்தர் எவ்வளவு நல்லா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு அப்படிதான் வாசிங்க பார்ப்போம். 31:20 வாசிங்க பார்ப்போம். இந்த எல்லா வசனங்களும் என்னால் இப்போ விலைக்கு சொல்ல முடியாது. தயவு செய்து இன்னைக்கு போயிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி படிப்பீங்களோ இல்லைன்னா தூங்கி எழுந்த பிறகு படிப்பீங்களோ, ஒவ்வொரு வசனத்து மேலே கை வச்சு இது எனக்கு உள்ளதுன்னு சொல்லுங்க. 31:20 பாருங்க பார்ப்போம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல். இது யார் தெரியுமா சொல்றா? ஆண்டவர் எப்ராயிமுக்கு விரோதமா பேசிட்டு, எப்ராயிம் என்ன பார்ப்ப, ஆண்டவர் என்ன இப்படி பேசிட்டாரே, எனக்கு மனசே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா பரவாயில்லை. அப்படிதானே? என்னப்பா ஆண்டவர் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு தீமையான வார்த்தைகள் சொல்றது போல சொல்லிட்டாரு, கோபத்துல பேசிட்டாரு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. இவரு அவனை பேசிட்டு இவரு இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. வாசிங்க பாப்பா. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது, அவனுக்கு உருக்கமா இறங்குவேன். இதை விட யாருங்க அன்பை தெரிவிச்சிட முடியும்? ஒரு பொழுதும் தேவனுடைய அன்புல மாத்திரம் நீங்க சந்தேகப்படவே படாதீங்க. ஒரு பொழுதும் காரியங்கள் நமக்கு சாதகமா இருக்குதோ இல்லையோ, தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். இன்னொரு விஷயம், அவரோட அன்பை எனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேன், உன்னுடைய சூழல் குறித்து நான் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேன். நீயாவது நைட்ல நிம்மதியா தூங்கலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் நான் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. உன் பக்கத்தில் உட்காந்து கொட்டை முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. சில பேருக்குலாம் நல்ல கிருபை உண்டு, படுத்த உடனே நல்ல கொரட்டை 10 வீட்டுக்கு கேட்கும். எனக்கு அந்த கிருபை இல்லை. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே படுத்தோன்னு தூங்குறதுக்கு ஒரு கிருபை தாரேன் ஆண்டவரேன்ட்டு. ஆனால் பாருங்க, தூங்குறவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு கர்த்தர் அப்படி பக்கத்தில் அப்படியே உட்காந்துருப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. பாரு 2 மணி நேரமாக என்கிட்ட புலம்பிட்டு கொரட்டை விட்டுட்டு தூங்குது. இதுக்கு வேற மாதம் நான் வேற வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன், இதுக்கு எப்படியாயிலும் செஞ்சு முடிக்கணும். இது பாரு நம்ம வழிக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. ஆண்டவர் எத்தனை பேர் லைஃப்ல இப்படி புலம்பிட்டு இருக்கிறார் எனக்கு தெரியல. பட் நமக்காக ஏங்குகிற நல்ல கர்த்தர். ஆமென். இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் பாருங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிறவனை பயன்படுத்தினா பரவாயில்ல. நல்ல கவனிங்க. உதாரணத்திற்கு நீங்க வாசிக்கணும், உங்களுக்கு புரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்றார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக 45வது அதிகாரம் எல்லாரும் திருப்புங்க. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு இது எப்ப தெரியுமா சொன்னாரு? அவன் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். பிரதர் கவனிங்க, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நமக்காக பிளான் போடுறது யார் தெரியுமா? நமக்காக நன்மை செய்யும்படி இருக்கிறவன்ட்டெல்லாம் டீல் பண்றது இல்லை. நான் அதுக்காக ஒருத்தனை பிறந்து வர வைக்கிறேனா இல்லையா பார். புரியுதா புரியலையா?
ஏங்க கோரேஸ்னு ஒருத்தன் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே சொல்லிட்டாரு, இந்த பாரு ஒருத்தனை பிறக்க வைக்கிறேன், அவன் உனக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமா பண்ணுவான். நமக்கு அப்படி இல்லை. பிறந்து வந்து உலகத்துல எங்கேயோ இருக்கும். சில பேர் என் பிள்ளைக்கு எப்பதான் மாப்பிள்ளை கிடைக்கும், பிறந்து வர போறதுல எங்கேயோ இருக்கிறான். மாப்பிள்ளைக்கு எப்போ பிள்ளை கிடைக்கும்? கிடைக்கும். நீங்களா ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? இல்லைன்னா கூட பிறந்து வர வைக்கிறவர். ஒரு மனுஷனை பிறந்து வர வச்சு ஒருத்தனை ராஜாவா எழுப்பி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது செய்து அனுப்புன்னு சொல்லக்கூடிய சர்வ அதிகாரம் வல்லமையும் பொருந்தின மகா பெரிய தேவன் அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை கட்டு வைப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். எத்தனை நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். சரி, இப்போ 1-9 வரலான வசனங்கள் நான் வேகம் முடிச்சிடுறேன். 1-9 வரலான வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிதிலம் அடைஞ்ச நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபிலோன் ராஜா உள்ள வரும்பொழுது மொத்தத்தையும் வாரிட்டு போயிட்டான். நகரங்கள்லாம் பட்டணங்கள்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. இது பார்க்கும் பொழுதே அழுகு குடிச்சு. வேணா வாசிக்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனம். 2வது குறிப்பு எழுதிங்க. தேவன் அருகிற மீட்பு அல்லது தேவன் நமக்கு செய்கிற மறுசீரமைப்பு. நெகேமியா 1:3. சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. இதுதான் சிதிலம் அடைஞ்ச இடிஞ்சு கிடக்கிற நிலைமை பார்த்து ஒரு மனுஷனுடைய நிலைமை. பிரதர் சிஸ்டர் கவனிங்க. சில பேர் பாருங்க, குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை பார்த்து பார்த்து பெருமிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. எப்படி நடக்கும் பிரதர், எப்படி நடக்கும் பிரதர்? பிசினஸை பார்த்து எப்படி நடக்கும் பிரதர்? கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவர் பிள்ளைங்க நிலைமை, நான் மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவரே என்னுடைய வியாபாரம் நான் மறுபடியும் கட்டுவேன். என்னுடைய ஊழிய சிதிலம் அடைஞ்சு கிடக்குது ஆண்டவரே, நான் மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு இது நடக்கும் அப்படிலாம் நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே, அல்லது என் குடும்பம் ரட்சிக்கப்பட நினைச்சேனே, நான் மறுபடியும் கட்டுவேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். கரங்களை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்றது தான். அன்னைக்கு நெகேமியா அன்னைக்கு இருந்த சூழலை பார்த்து அழுதான், புலம்புனான், சில நாட்களை துக்கித்தான். ராஜாவுக்கு முன்னால கூட போய் துக்கமானதான் என்ன. கர்த்தர் பின்னால் ஒரு பிளான் போட்டுட்டே இருந்தாரு. நெகேமியா, எருசலேமுடைய அங்கலங்கள்லாம் திரும்பவும் கட்டப்படும். எவைகள் எல்லாம் நிர்மூலமானவைகளோ ஒவ்வொன்றையும் நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். பிரதர், தேவன் உங்களை குறித்து என் வாழ்க்கையிலும் ஏற்கனவே அந்த திட்டத்தை வச்சிருக்கிறபடினாலே 2026 அவர் சொல்லுகிறத நான் அப்படியே விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்தினால நான் மறுபடியும் டிக்ளேர் பண்றேன். அதையே நான் இன்றைக்கு உரிமையும் பாராட்டுகிறேன். ஆண்டவரே, நீர் கட்டு வைப்பீர், மறுபடியும் என்னை கட்டுவிட்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமா நீர் வாழச் செய்வீர். நான் உம்முடைய பிள்ளை என்றும் நீர் என்னுடைய தேவன் என்றும் இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக வெளிப்படுத்தி காண்பிப்பீர் ஐயா. ஹல்லேலூயா. 39 வாசிங்க பார்ப்போம். 31:9. வசனங்களை வாசிச்சாலே நமக்கு புரியும் அது. அவர்கள் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், வழி நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயீமினுடைய சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறேன். முதல்ல சொன்ன தேவனுடைய திட்டம். 2வது தேவன் நமக்கு அருகிற அந்த மீட்பு அல்லது மறுபடியும் சீரமைக்கிறது. 3வது ஒரு குறிப்பு சொல்ல முடிச்சிடுறேன். தேவன் நமக்கு அருகிற ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாமா? 12வது அதிகாரம், மன்னிக்கிறோம், 12வது வசனம், 31:12. அவர்கள் வந்து தேவன் கொடுக்கிற நன்மை. சரியா? வசனங்களை வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் தொய்ந்து போவது இல்லை. 25வது வசனத்தை வாசிங்க. 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்படி 27வது வசனத்துக்கு வாங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் நான் விதைப்பேன். 28வது வசனம், அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர்கள் பேரில் எவ்வளவு ஜாக்கிரதை, எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அதே ஜாக்கிரதையோடு அவர்களை நான் கட்டுவேன், நாட்டுவேன்.
கட்டவும் நாட்டவும் நான் அவருக்கு பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன். கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் எவ்வளவோ இழப்பாண்டவரே, இன்னைக்கு அவைகளை கட்டும்படி நாட்டும்படி ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சில பேர் ஜாக்கிரதையாகவே இல்லைங்க. என்னோட அசதினால எல்லாத்தையும் விட்டுட்டேன், அல்லது என்னுடைய அறியாமையினால விட்டுட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன்னை நான் மறுபடியும் கட்டும்படி, உன்னை நான் நாட்டும்படி. கர்த்தர் எந்த விஷயத்துல நீங்க இடிக்கப்பட்டது அல்லது பார்த்து பார்த்து பெருமிச்சு விட்டு இருக்கிறீங்களோ, இயேசு நாமத்தில் இன்றைக்கு எல்லாவற்றையும் நமக்கென்று சொந்தமாக உரிமை பாராட்டுவோம். ஆமென். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, என் வாழ்க்கையில் இருக்கிற பரம்பரையான சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுறார். 29 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களிலே சொல்ல மாட்டார்கள். பரம்பரையா சாபம் வருது ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், நான் திரும்ப கட்டும் பொழுது, நான் உன்னை கட்டுவிக்கும் பொழுது, அப்பன் செஞ்சதுக்கு புல்ல அனுபவிக்கிறான்னு யாரும் சொல்ல போறதில்ல. அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு போட்டோம். ஆனால் நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சு தான் தீர்வேன். எத்தனை நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. எல்லாரும் கரம் கொடுத்து சத்தம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர். இப்போ எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. இங்கதான் வரணும். எல்லாரும் வாசிங்க. என்னுடைய வேதத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து, அதை அவர்களுடைய இருதயத்திலே எழுதி, மறுபடியும் சுத்தி அங்கதான் வர்றார். நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்ப. நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்ப. இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே எரேமியாவுக்கு நம்பவே முடியல. நல்ல கவனிங்க, இங்க இருக்கிற சில பேரை மாதிரியே எரேமியாவுக்கு நம்பவே முடியல. எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆகணும்? சகரியாவும் கேட்டான், இது எப்படி ஆகணும் மரியாளும் கேட்டா. அன்னைக்கு இந்த வார்த்தை நிறைவேறதுக்கு நீ ஊமையா இருப்ப, பேச மாட்டேன்னு சொல்லிடுற மாதிரி கர்த்தர் இன்னைக்கு சொன்னாரா நான் நினைக்கிறேன். சர்ச்சில் என்னையும் சேர்த்து நானும் தான் ஊமையா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஸ்கேலை கொண்டு வர்றது இல்லை. இப்ப எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ நம்ப மாட்டேன்றல்ல, ஒன்று பண்ணு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. வேணா அந்த வசனத்தை வாசிடலாமா? விலைக்கு சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. 32வது அதிகாரம் வாங்க. ஜெரமியா சாப்டர் 32. எவ்வளோ தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. 32வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு எரேமியா கிட்ட? 7வது வசனத்தை கவனிங்க. இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயேல் உன் இடத்துல வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை வாங்கிக்க, அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேனே. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா, இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் இது கட்டுவிக்கப்படுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, உனக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா எரேமியா அப்பப்போ கொஞ்சம் ஆண்டவர் மேலே டவுட்டோடையே பேசினவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, ஆண்டவரே நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்ற போல இருப்பீர் ஐயா, அப்படிலாம் அடிக்கடி கேட்டவர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, உங்க பெரியப்பா மகன் அனாமேல் ஆனதோத்தில் இருக்க என் நிலத்தை வாங்கிங்க அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பான். நீ என்ன பண்ற? லேண்டை வாங்கிக்க. எப்படி தெரியுமா இருக்கு? செர்னோபில்ல அணுவுல விபத்து நடந்துச்சு பாருங்க. இப்ப யாருன்னா உங்ககிட்ட போய், உங்களுக்கு செர்னோபில்ல ஒரு 2 ஏக்கர் நிலம் தர்றேன், கையில் எவ்வளோ இருக்குது? 1 லட்ச ரூபா இருக்கு, கூடிய 2 ஏக்கர் தர்றேன். என்னைக்கோ ஒரு நாள் சரியாவனா யாருன்னா போய் வாங்குவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சில பேருக்கு செர்னோபில்லாம் எங்க பிரதர் இருக்கு, அவங்களுக்கு நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தேசம் பாழா கிடக்குது, அது மறுபடியும் கட்டப்படும் நம்பிக்கை இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அவங்க கொடுக்குற லேண்டை வாங்கிக்க. ஏன் ஆண்டவரை நான் வாங்கணும்? அல்லது காசா இப்போ குண்டு போட்டுட்டு இருக்கிற இஸ்ரேல்ல, அங்கே போயிட்டு ஒரு 4 கிரவுண்டு லேண்ட் உனக்கு தரட்டுமான்னு கேட்டால் யாருக்கால வாங்குவீங்க நினைப்பீங்க? எப்பா தலை தப்புன தம்பரம் புண்ணியன்னு ஓடி வருவோம். ஆண்டவர் சொல்றாரு, பாழா கிடக்கிறதுல ஒருத்தன் லேண்டை கொண்டு வர்றான். சொல்றாரு, நீ வாங்கிக்க, கரையம் பண்ணி பார்க்கிட்ட சொல்றான், கொண்டு போய் இதை அழகா புதைச்சு வையே. புதைச்சு வைக்கும் பொழுது என்ன திரும்ப சொன்னான்? இப்பதான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். 32வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய, இது எப்ப தெரியுமா சொன்னா? 16வது வசனத்தை இதை வாசிங்க. நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரக்கின் இடத்துல கொடுத்த பின்பு நான் கர்த்தர் நோக்கி பண்ணின விண்ணப்பம் போது, கர்த்தராகி ஆண்டவரே,
நீர் சொல்லிட்டீரு, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டீர் ஐயா. நீர் செர்னோபில்ல 4 கிரவுண்டை கொடுத்து அதையும் செழிப்பான பூமியா உங்களால மாற்ற முடியும். காசால 40 ஏக்கர் கொடுத்து அங்கேயும் பிளாட்டை கட்டி கொடுக்க முடியும். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐயா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தேவன் உங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்னா கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவனுடைய காரணம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுறதை நம்மளால் பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா காரணம்? எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி ஆண்டவரே நடக்கும். எரேமியா சொல்லிட்டான், ஆண்டவரே 10 பைசாக்கு தேரவே தேராதுன்னு சொல்ற லேண்டையும் நான் வாங்கிட்டேன். இந்த தேசம் மறுபடியும் கட்டப்படும் நீர் சொல்லியிருக்கிறீர்ல, அதையும் நான் நம்பிட்டேன். வாங்கி கரையம் பண்ணிட்டு இன்னைக்கு 1 லட்சம் போட்டா நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 கோடி தேருன்ற நம்பிக்கையோட கர்த்தாவே நீர் என்ன சிரிக்கிறீங்க? உண்மையை பேசுறேங்க. அன்னைக்கு எரேமியா நல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தா நான் அதான் சொல்லியிருந்திருப்பான். கர்த்தராகிய ஆண்டவரே, இவனுங்க ஒருத்தன் கூட சரியில்லை பாருங்க, எங்கள் பங்காளியே கொண்டு வந்து எனக்கு லேண்டை கொடுத்துட்டு போகிறான். நான் வாங்கிட்டேன், கரையம் பண்ணிட்டேன், பத்திரத்தையும் எவனும் அடிச்சுட்டு போகாதபடிக்கு நல்லா புதைச்சி வைக்க சொல்லிட்டேன். இப்போ ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நீர் கட்டுவீர் ஐயா, மறுபடியும் நீர் என்னை கட்டி எழுப்புவீர். பிரதர், எது தெரியுமா விசுவாசம்? தேவ நம்பிக்கையே இல்லாத சூழல் ஒன்று சொல்லுவார், இதுக்கு சான்ஸே இல்லை. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்தும் தன்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, ஆபிரகாமுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. தேவன் சொன்னதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு நம்புகிறதற்கு ஏதும் இல்லை. நீர் என்னை கட்டுவிப்பீர் ஆண்டவரே, என் வேலையை கட்டுவிப்பீர் ஆண்டவரே, என் பிசினஸை கட்டுவிப்பீர் ஆண்டவரே, என் பிள்ளைங்களை கட்டுவிப்பீர் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால ஆண்டவரே, அல்லது என்னுடைய ஊழி ஆண்டவரே, இவங்களெல்லாம் நீர் கட்டுவிப்பீரா? இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தராகிய ஆண்டவரே, எல்லா தேவர்களிலும் பெரியவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லையா, நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேயா. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நீர் கட்டுவிப்பீர். இதெல்லாம் சொல்லிட்டு முத்தாய் பாண்ட ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். வாசித்து முடிக்கலாம், எடுங்க பார்ப்போம். 31வது அதிகாரம் 35 இருந்து. இது யாருன்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமா பாருங்க. 37 வாசிங்க பார்ப்போம். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், இதெல்லாம் சொன்னா கூட பாருங்க, நம்ம அப்படியா? அவர் சாதாரண இங்க பாரு கர்த்தர் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நமக்கு கேட்கறதுக்கு அந்த காதும் சரியில்லை, மண்டையில மூளையும் சரியில்லை. இவர் கொஞ்சம் உலுக்கி சொல்றாரு, இங்க பாரு, நான் யார் தெரியுமா? சூரியனை பகல் வெளிச்சத்துக்காக ஸ்தாபிச்சவர், படைச்சவர். சந்திர நட்சத்திர நியமங்கள் எல்லாம் ரா வெளிச்சத்துக்காக கட்டளையிட்டவர். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவரை நான் சொல்றேன். இப்ப வாசி, எந்த நியமங்கள் இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால்? சூரியன் பகல்ல, சந்திரன் நட்சத்திரங்கள் ராத்திரியில, இதெல்லாம் இல்லாம மாறிச்சுன்னா, இன்னொரு இடத்துல புரியுற மாதிரி சொல்றேனே, ஆண்டவர் நீர் சொன்னது நடக்காது. எப்ப தெரியுமா நடக்காது? பகல் 12 மணிக்கு நட்சத்திரங்களும் சந்திரன் ஒளி கொடுத்தா நடக்காது. நடுராத்திரி 12 மணிக்கு சூரியன் ஒளி கொடுத்துச்சுன்னா நடக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க, மத்தியானம் 12 மணிக்கு எனக்கு எதுங்க வெளிச்சம் கொடுக்குது, ஒளி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரமும் நிலாவும். பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல. நடுராத்திரி எப்படிங்க வெளிச்சம் வருது? சூரியன் வெளிச்சம் கொடுக்குது. இது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நடக்காது இல்ல. அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா நான் சொல்ற வார்த்தை மாறிடும் நினைச்சுக்க. அது மாறவும் போறதில்லை. நான் சொன்ன இந்த நியமங்களும் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும் மாறவே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அப்படி சூரியனை பார்க்குறீங்க, அல்லது நல்ல மத்தியான வெயில்ல ஆண்டவரே என்ன வெயில் அடிக்குன்னு சொல்லும் பொழுது, இந்த நியமங்கள் மாறாது ஐயா, எனக்கு நீ சொன்ன வாக்குத்தத்த வசனங்களும் மாறவே மாறாது. ஆமென். நடு ராத்திரில எழுந்து வெளியே வர்றீங்க,
அல்லது சும்மா 8 மணி 10 மணிக்கு கூட இங்கே ஒன்றும் நட்சத்திரம் தெரியதில்லை, நிலா வேணால் தெரியலாம், பார்க்கும் பொழுது சொல்லுங்க, ராத்திரிக்கு நிலாவை கொடுத்தீர், பகலுக்கு சூரியனை கொடுத்தீர், இந்த நியமனம் மாறவே மாறாது. ஆமேன். உடைய வார்த்தையில் நீர் மாறவே மாட்டீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவனுக்காக எல்லாரும் கரங்கள் ஒருத்தி சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்டுவிப்பார், நான் மறுபடியும் கட்டப்படுவேன். கர்த்தருடைய குடும்பத்தை கட்டுவிப்பார், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுவிப்பார், கர்த்தருடைய பிசினஸை கட்டுவிப்பார், கர்த்தருடைய வேலையை கட்டுவிப்பார், கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவிப்பார். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தரேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு உங்க மனசை எதெல்லாம் பாதிக்குது? பிள்ளைங்க எதிர்காலம் எது பாதிக்குது பிரதர்? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையவே கிடையாது. உன்னை நான் கட்டுவிப்பேன்னு சொன்னார்ல. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க மட்டும் பாருங்க, அதை எடுங்க பார்ப்போம். குறிப்பாக பிள்ளைங்களை நினச்சி தான் நம்ம நிறைய கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம். எரேமியா 31வது அதிகாரம் அந்த பாயிண்டை நான் அப்புறம் சொல்லலாம்னு நினச்சா இல்லை, இப்போ சொல்லணும்னு எனக்கு தோணுது. அதனால நான் உங்களுக்கு அதை திரும்ப வாசிடுறேன். 15வது வசனம். எல்லாரும் எடுங்க. பிள்ளைங்களை குறித்த கவலையோடு இருக்கிறவங்க உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். 15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமா கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளை இல்லாதபடியால் அவர்கள் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16வது வசனம் கவனிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துரு தேசத்திலும் திரும்பி வருவார்கள். 17வது வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் மேல நான் வச்சிருக்க பிளான் அவ்வளவு பெருசு. நன்மைக்கு ஏதோன பிளான். உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்றதா இருந்தா, ஆண்டவரே எல்லாம் வச்சு மறுபடியும் நீர் மகிமையாக கட்டி எழுப்புறீர். ஆண்டவரே என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்? சத்துருடைய தேசத்திலிருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அழுது 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 கர்த்தர் சொல்றார், கண்ணீர் வாதபடிக்கு அடக்கிக்க. நான் அதை செய்வேன். ஆமென். நான் அதை செய்வேன். நான் உன்னை கட்டுவேன். மறுபடியும் நீ கட்டப்படுவாயின்னு சொல்றது வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிக்கும் சொந்தம். மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு பகுதிக்கும். நீங்க அதை உலக பிரகாரமான நன்மைக்கு எடுக்கிறீங்களோ அல்லது பரலோக காரியங்களுக்கு ஆவிக்குரிய காரியம் எடுத்துக்கிறீங்களோ, ஒவ்வொரு பகுதிக்கும் அது சொந்தம். ஏன் தெரியுமா? வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். இயற்கையினுடைய அந்த நியமங்கள் மாறுச்சுன்னா, சூரியன் நைட்லையும் சந்திரன் பகலையும் வந்துச்சுன்னா, அப்போ ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை குறித்து நம்ம சந்தேகப்படலாம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய வார்த்தை குறித்து சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆமென். நல்ல உண்மையுள்ள ஆண்டவர் எல்லாரும் ஆராதிப்போம். எல்லாரும் கண்களை மூடும். தேங்க்யூ லார்ட். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் எதெல்லாம் மனசை பாதிக்குது, இதெல்லாம் நிர்மூலமா இருக்குது ஆண்டவரே. என் லைஃப்ல இதெல்லாம் நிர்மூலமா இருக்குது. சிலது என்னோட மதீனத்தினால, சிலது என்னுடைய கீழ்ப்படியாமையினால, தேவ கட்டளைகளை அசட்டை பண்ணதுனால, எது எப்படினாலும் இருக்கட்டும், கர்த்தர் சொல்ற, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவேன். Again I will build you. You will be rebuilt. நீ கட்டப்படுவ. இதை நான் செய்து நீ என்னை ஆராதிக்கிற என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் மற்ற எல்லாருக்கும் காட்டுவேன். நான் உன்னுடைய தேவன், நான் எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக அதை நிரூபிப்பேன். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உன்
வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது, இயேசுவால் கூடாது ஒன்றுமில்லை. தோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வாயை திறந்து அறிக்கிறீங்க, உங்களால் கூடாது ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், இயேசுவே என் தேவன் வல்லவர். விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, போகாது. அவர் சொல்ல. ஆமென். Thank you Lord. Thank you Lord. இயேசு சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. இது ஆமென். தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து மறுபடியும் அறிக்கையிடுங்க. தேவன் என்னை மறுபடியும் கட்டுவார். சொல்லுங்க, தேவன் என்னை மறுபடியும் கட்டுவார். ஆமென். எதெல்லாம் நீங்க அற்புதம் வேணும்னு எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ எல்லாத்திலையும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு மறுபடியும் இந்த காரியத்தை செய்வார். முன்பு அப்படி இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இழந்துடுச்சு, நான் மறுபடியும் அதை செய்யறேன். இதற்கு நான் பார்க்கவே இல்லை, ஆனாலும் உனக்கு அதை செய்யறேன். உண்மையுள்ளவர் ஐயா, நீர் உண்மையுள்ளவர். இயேசுவே நீர் உண்மையுள்ளவர் ஐயா. உங்க ரத்தத்தினால இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதே, ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்கிறதற்கு அவர் கொடுத்திருக்கிற விலைக்கரைய மிக பெரியது, ரொம்ப பெருசுங்க. அவருடைய ரத்தம் அதற்கு விலையக்கரமா கொடுக்கப்பட்டிருக்கு. முன்பு நாம் தேவனை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள், இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அருமை இரட்சகர் இயேசுனுடைய ரத்தம் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம சுதந்திரிக்கும்படி செஞ்சிருக்குது.
இந்த ரத்தத்துக்கு இன்னைக்கு நாம என்ன வேல்யூ கொடுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அன்றைக்கு யூதாஸ் அந்த ரத்தத்துக்குன்னு அல்லது அவருக்குன்னு வச்சிருந்த வேல்யூ வெறும் 30 வெள்ளி காசு. இன்னைக்கு இந்த ரத்தம் நம்முடைய பார்வையில எவ்வளவு வேல்யூ இருக்கு. அவரு கட்டுறதுக்கு முன்பதாக நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம மறுபடியும் கட்டுவோம். கட்டுங்க, இன்னைக்கு கட்டிருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த பிரதிஷ்டையெல்லாம் மறுபடி புதுப்பிங்க. ஆண்டவருடைய அன்பிற்குள்ள, அந்த ஆதி அன்பிற்குள்ள திரும்ப வாங்க. எனக்கு நீர் என்ன ஆண்டவரே செய்வீர்? அவர் சொல்வார், உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் நீ செய். இன்றைக்கு 1ஆம் தேதியில அவர் சொன்ன நல்ல வார்த்தையில் நமக்கு உரிமையாக்குற அதே நேரத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறதுக்கு நம்ம முழுவதுமாக விட்டு கொடுப்போம். அவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு விஷயம், ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா. நீர் எனக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்கு நான் ஒரு பாத்திரனாக வாழ்றதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும். தேவையில்லாத எல்லா தீமைகளும் அசுத்தங்களும் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகட்டும். எல்லாரும் சொல்லாண்டவர், ஒரு விஷயம், ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா. கேளு, எல்லாரும் கேளு. இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நடத்தும் ஆண்டவரே. கிருபையிலே தார் ஆண்டவரே, கிருபையிலே தாரும். Thank you Lord Jesus. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கிரம் தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, உடைய திருச்சரீரத்தை நீர் எங்களுக்காக புசிக்க கொடுத்து, உடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் எங்களுக்காக பானம் பண்ண கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் நீர் உடைய திருச்சரீரமாய் பரிசுத்த ரத்தமாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இரு திறத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால எங்களை ஒன்றாக்கினீர். அதனால தானே ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். அதனால தானே உங்களை பார்த்து நாங்கள் அப்பான்னு கூப்பிட முடியுது. இந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த அப்பத்தை புசித்து ஆண்டவரே இந்த ரசத்தை நாங்கள் பானம் பண்ணுகிற பொழுது உம்முடைய ஜீவன், உம்முடைய அபிஷேகம், நீர் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற சுகம் கர்த்தாவை ஒவ்வொருவரை தொடட்டும். புது வருஷத்திற்குள் கர்த்தாவை வேதம் சொல்கிறது, அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நாங்க இன்னைக்கு அதை கிளைம் பண்றோம் ஐயா. கர்த்தர் அதை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
நமக்காக பெற்கப்பட்ட அவருடைய திருச்சரீரத்தை அனைவரும் புசிப்போம். நீர் உண்மையுள்ளவர் ஐயா. வேதம் சொல்லுகிறதே, நான் அளிக்கும் நன்மைக்காக அவர்கள் ஓடி வருவார்கள். இடத்துல ஓடி வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கொடுக்கிறவர் நீர் ஐயா. கொடுங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவர் எடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இன்றைக்கு வர முடியாதவர்களை நினைக்கிறோம். நாங்கள் இங்கே அனுபவிக்கிற தேவ பிரசன்னத்தை, வார்த்தையின் வல்லமையை, விடுதலையை கர்த்தர் அவர்களும் அனுபவிக்க செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனைக்காக உழைத்த, ஜெபித்த, கொடுத்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். உடைய பிள்ளைகள் பத்திரமாய் கர்த்தர் வீடுகளுக்கு அழைத்து செல்லும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு மறுபடியும் உங்களை கட்டுவித்து உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. Amen. God bless you. God be with you. Have a blessed year.